ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் லேர்னிங் ட்ரெயின் பேஸ் அகாடமி. இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் 4 பார்க்கலாம். அதில் என்ன டாபிக்னா ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம் பார்க்கலாம். ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றத்தோட பகுதி 5 விதிகள் 52லேருந்து 151 வரைக்கும். நம்ம இந்த ஒன்றிய நாடாளுமன்றத்தை எங்கேருந்து நம்ம கடன் வாங்கி எடுத்துருவோம்னா இங்கிலாந்து இல்லைன்னா யூகேன்னு சொல்லலாம். இப்போ குடியரசுத் தலைவருக்கு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 52லேருந்து 62, துணை குடியரசுத் தலைவருக்கு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 63லேருந்து 73 வரைக்கும். மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமருக்கு 74லேருந்து 78. அட்டர்னி ஜெனரல் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு 76 ஆர்டிக்கல் சொல்லுது. பாராளுமன்றம் 79லேருந்து 123, உச்சநீதிமன்றம் 124லேருந்து 147 வரைக்கும். தலைமை தணிக்கையாளர் 148லேருந்து 151 வரைக்கும். இப்போ நம்ம நடுவண் அரசுக்கான ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்தோம்னா, நடுவண் அரசு 3ஆக பிரிக்கலாம்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. இப்போ நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழுலாம் இருக்கும். சட்டமன்றத்தில் தான் நம்ம நாடாளுமன்றம்னு சொல்கிறோம். அந்த நாடாளுமன்றத்தை 2ஆக பிரிக்கிறோம்: மக்களவை, மாநிலங்களவை. மக்களவையை லோக்சபான்னு, மாநிலங்களவையை ராஜ்யசபான்னு சொல்கிறோம். இப்போ மக்களவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 543 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 543 உறுப்பினர்களை என்னென்னா மக்களால் நேரடியாக, அதாவது மொத்தமாக 545 உறுப்பினர்கள். அதில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படுறவங்க. இது 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் அவர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநிலங்களவையில் மொத்தமாக 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. 12 உறுப்பினர்கள் பிரசிடெண்ட் நியமனம் செய்வாங்க. நீதித்துறையில் உச்சநீதிமன்றம், அதுக்கு கீழே தலைமை நீதிபதி இருப்பாங்க. அதுக்கு கீழே மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் பார்க்கலாம். குடியரசுத் தலைவரோட பகுதி 5 விதிகள் 52லேருந்து 62 வரைக்கும் சொல்லியிருந்தோம். இந்த குடியரசுத் தலைவரோட பதவியை பற்றி நம்ம எங்கேருந்து கடன் வாங்கிக்கிட்டோம்னா அமெரிக்காவில் இருந்து. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950லேருந்து 1962 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இப்போ யார் இருக்காங்கன்னா, திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. 2022லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவரோட சிறப்புகள்னு பார்க்கும்போது, இவர் தான் நிர்வாக தலைவர், அதாவது பெயரளவு தலைவராக இருக்கார். முப்படைகளின் தலைமை தளபதி, நாட்டின் முதல் குடிமகன், அரசமைப்பு தலைவர், அரசின் தலைவர் என்றெல்லாம் அவர் அழைக்கப்படுறாரு. இப்போ இவருக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ எம்எல்ஏஸ்க்கான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் மொத்தம் 176, உத்தரப்பிரதேசத்துக்கு 208, சிக்கிமுக்கு 7. அதாவது இப்போ குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவரோட பெயரை 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழியணும், மற்றும் 50 தேர்வு வாக்காளர்கள் வழிமொழியணும்னு சொல்கிறாங்க. டெபாசிட் எவ்வளோனா 15,000 ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் செய்யணும். இப்போ குடியரசுத் தலைவருக்கான சிறப்பான ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல்ஸ் தான். இப்போ தேர்தல் வெற்றி. இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்களோட வாக்குகளை எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வாக்கு மைனஸ் அதாவது மொத்த வாக்கு இருக்குல்ல, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்களோட எண்ணிக்கையில் டிவைட் பண்ணி +1 பண்ணணும். இப்போ துணை குடியரசுத் தலைவரோட பகுதி 5 விதிகள் 63லேருந்து 73 வரைக்கும். இதையும் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்தால் பை பண்ணிக்கிட்டோம். முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்போ யார் இருக்காங்கன்னா, ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருக்காங்க. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிற குடியரசு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி வகிப்பார். அப்படி பதவி வகித்தவர் தான் 1969 எம் ஹிதயத்துல்லா அவர்கள். இவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே 63லேருந்து இதெல்லாம் அவருக்கான ஒரு சில ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிக்கல் 100ங்கிறது என்னென்னா, மாநிலங்களவையில் நம்ம ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறோம். அந்த மசோதா மேலே வாக்கெடுப்பு நடக்கும்போது இப்போ 2 சைட்லேயே அதாவது அந்த இடத்துல ட்ரா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஒரு ஓட்டு, அதாவது ஒரு வாக்கு மதிப்பு செலுத்துவாங்க. அதான் காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். என்னென்னா, மாநிலங்களில் சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். அடுத்து பிரதம அமைச்சரோட பகுதி 5 விதிகள் 74லேருந்து 78. இதை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, வெஸ்ட் மினிஸ்டர், அதாவது யூகே பார்லிமெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு, யூகே பார்லிமெண்ட்டை நம்ம வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்லுவோம். அதில் தான் பிஎம்கான இதை நம்ம எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு பிஎம் டாக்டர் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள். இப்போ நரேந்திர மோடி அவர்கள். 5 இயர்ஸ்க்கு 1 டைம் நம்ம பிரதம அமைச்சரை தேர்வு செய்வோம்.
543 மொத்தமாக நம்ம சொல்லுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் 543. அது வந்துட்டு பிரதம அமைச்சரோடு சேர்த்து 15% குறையாமல் இருக்கணும். இதுக்கான ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2003 91வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் இந்த 543 உறுப்பினர்களோட, அதாவது பிரதமரோடு சேர்த்து ஒரு 15% குறையாமல் தான் அங்கே உறுப்பினர்கள் இருக்கணும். அரசாங்கத்தின் நாட்டோட உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லுவாங்க. செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரைமஸ் இன்டர்ஃபரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமமானவர்களுக்கு முதன்மையானவர் பிரதமர்னு சொல்லிட்டு மார்லோ பிரபு அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு. சமமானவர்களின் முதன்மையானவர் பிரதமர்னு மார்லோ பிரபு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு பிரதமருக்கான ஆர்டிகல்ஸ். இப்போ பார்லிமெண்ட் வந்துட்டு பகுதி 5 விதிகள் 79லேருந்து 123. எங்கேருந்து நம்ம பார்லிமெண்ட் எடுத்துட்டோம்னா இங்கிலாந்துலேருந்து. நடுவண் அரசோட சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அங்கமாக பாராளுமன்றம் செயல்படுகிறது. பாராளுமன்றத்தை 2ஆக பிரித்தோம், மாநிலங்களவை மக்களவைன்னு. மாநிலங்களவை நம்ம முதல்ல எப்போ ஏற்படுத்துகிறோன்னா 1952 ஏப்ரல் 3 ஏற்படுத்தியிருப்போம். இது ஒரு நிரந்தரமான அவை, இதை கலைக்க முடியாது. மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 வருஷம். ஆனால் 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு பெறுவாங்க. 30 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இவங்க மாநிலங்களவையோட முதல் கூட்டம் 1952 மே 13 நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் 18 உறுப்பினர்கள் வந்துட்டு மாநிலங்களவைக்கு வந்துட்டு போகிறாங்க. மொத்தமாக 250 உறுப்பினர்களில் 245, அதில் 229 வந்துட்டு ஸ்டேட்டில் இருந்தும், அதாவது யூனியன் பிரதேசத்துலேருந்து 4 உறுப்பினர்கள் வராங்க. டெல்லியிலேருந்து 3, பாண்டிச்சேரியிலேருந்து 1, மீதி 12 உறுப்பினர்களை வந்துட்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்துட்டு நியமனம் செய்வாங்க. மக்களவை 1952 ஏப்ரல் 17 வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு நிரந்தரமான அவை கிடையாது. இதை நம்ம எப்போ வேணாலும் கலைக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இந்த அவை வந்துட்டு கூடும். முதல் கூட்டம் வந்துட்டு 1952. இங்கே 1952 மே 13 நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்கே கொண்டு வர முடியும்னா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்னதெல்லாம் அதை வந்துட்டு 543 உறுப்பினர்களை 15% குறையாமல், அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு 39 உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இந்த மக்களவையில் வந்துட்டு இருக்க முடியும். இங்கே தான் வந்துட்டு பட்ஜெட் நிதி கூட்டம் வந்துட்டு பிப்ரவரியிலேருந்து மே மாதம், மழைக்கால கூட்டம் வந்துட்டு ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டில் வந்துட்டு போடுவாங்க. குளிர்கால கூட்டம் வந்துட்டு நவம்பர்லேருந்து டிசம்பர். மொத்தமாக இங்கே 552, அதில் 550ன்னு பார்க்குறப்ப 530 வந்துட்டு ஸ்டேட்டில் இருந்தும், 20 பேர் வந்துட்டு யூனியன் பிரதேசத்தில் இருந்தும், 2 பேர் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியரும். இப்போ 543 வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். 25 வயசு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலமாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலமாக உறுப்பினர்களோட பதவிக்காலத்தை வந்துட்டு 6 வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. அது 1951 குறிச்சிருப்பாங்க. அப்புறம் மக்களவை காலத்தை நீட்டிப்பு சட்டம் வந்துட்டு 1976 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ சபாநாயகர் மக்களவையோட தலைமையேற்று நடத்துபவர் தான் சபாநாயகர். மக்களவை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாரு. நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என தீர்மானிக்க அதிகாரம். அதாவது வந்துட்டு ஒரு மசோதா வந்துட்டு தாக்கல் பண்ணும்போது இது நிதி மசோதானா இது சாதாரண மசோதாவான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர் கிட்ட தான் இருக்குது. முதல் சபாநாயகர் யாருன்னா ஜி.வி. மௌலாங்கார் அவர்கள். இப்போ யாருன்னா ஓம் பிர்லா அவர்கள் இருக்காங்க. கட்சித்தாவல் தடை சட்டம். தாமாக முன்வந்து கட்சியிலிருந்து விலகிறது தான் நம்ம கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறத கூட நம்ம கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லுவோம். இது அட்டவணை 10ல் 52வது சட்டத்தை 1985 படி 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து தாவுனாங்க. அது கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இறுதி முடிவு, இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தோட இறுதி முடிவு யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. 91வது சட்டத்திற்கு 2003 படி 2/3 உறுப்பினர்கள் சென்ற கட்சித்தாவல் தடை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா 52வது சட்டத்தில் 1985 படி 1/3 உறுப்பினர்கள் வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம். அது 91வது சட்ட திருத்தம் 2003 படி 2/3 உறுப்பினர்கள் வந்துட்டு போனாங்கன்னா அது கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதெல்லாம் சபாநாயகர் இந்த மக்களவை மாநிலங்களவைகளுக்கான ஆர்டிகல்ஸ். இப்போ ஒன்றிய நீதித்துறைக்கான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ நீதித்துறைனா என்ன? நீதித்துறைங்கிறது நடுவண் அரசோட ஒரு 3வது அங்கத்தை தான் நம்ம வந்துட்டு நீதித்துறைன்னு சொல்கிறோம். குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் தான் உச்சநீதிமன்றம்னு சொன்னது யாருன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது. இது எப்போ நம்ம வந்துட்டு உச்சநீதிமன்றத்தை வந்து தொடங்கியிருப்போம்னா 1950 ஜனவரி 28 பகுதி வந்துட்டு 5 விதிகள் வந்துட்டு 124லேருந்து 147 வரைக்கும்.
இப்போ நவீன இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை இப்போ இது எதன் வழியாக வந்தது? இதோட வரலாறு என்னென்னா, ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் தான் முதல்ல நீதித்துறைங்கிறது வந்துட்டு உருவாக்கப்பட்டது. அதாவது 1973 கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்றம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கப்பட்டது. அது வந்துட்டு எங்கன்னா வில்லியம் கோட்டையில் அதாவது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அதோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னா எலிஜா இன்பே அவர்கள். அதுக்கப்புறம் 1774 ஒரு சாசன சட்டம் போட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு அதிகார வரம்புல இருந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1801 1824 வரைக்கும் மദ്രാஸ் மற்றும் பம்பாய் உச்சநீதிமன்றம் வந்துட்டு நிறுவப்பட்டது. 1801 மദ്രാஸும் 1824 பம்பாய் இந்த 2 உச்சநீதிமன்றமும் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் போடப்பட்டு 1862 கல்கத்தா, மദ്രാஸ் மற்றும் பம்பாய் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படும் வரைக்கும் உச்சநீதிமன்றமாக செயல்பட்டது. அதாவது வந்துட்டு 1861 இந்திய உயர்நீதிமன்றம் சட்டம் போடப்பட்டது. 1862 கல்கத்தா, மദ്രാஸ் மற்றும் பம்பாய் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்படும் வரைக்கும் உச்சநீதிமன்றமாக இது எல்லாமே செயல்பட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிவில் வழக்கு வந்துட்டு ஊரக குடிமையியல் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அதாவது முஃபாசி திவானி அத்தாலத்துன்னு சொல்லுவாங்க. குற்றவியல் வழக்குனா ஊரக குற்றவியல் நீதிமன்றம், முஃபாசில் ஃபௌஸ்தாரி அத்தாலத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஹிந்தி நேம்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு மேல்முறையீட்டை இந்த இடத்துல தான் மேல்முறையீட்டை வந்துட்டு விசாரிக்கும். அப்போ இந்த சிவில் வழக்கு, குற்றவியல் வழக்கு இதுக்கான மேல்முறையீட்டை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தை வந்துட்டு நம்ம என்ன சொல்லிப்போம்னா சதர் திவானி அத்தாலத், அதாவது வந்துட்டு குடிமையியல் வழக்குகளை விசாரிக்கிறது. சதர் நிஷாமத் அத்தாலத்னா குற்றவியல். இது ரெண்டுமே எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அலகாபாத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காரன்வாலிஸோட ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் வந்துட்டு நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னான்னு சொல்லிட்டு இந்த 4 நீதிமன்றங்களும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களாக அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1993 காரன்வாலிஸ் பிரபுவோட சட்ட விதிகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1807 வந்துட்டு மின்டோ பிரபு அவர்கள் வந்துட்டு நீதிமன்றங்களின் அதிகாரங்களையும் அதிகார வரம்பில் வந்துட்டு அதிகரிச்சிருப்பார். 1813 மார்க்குயிஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு அவர் வந்துட்டு கவர்னராக நியமிக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் நாட்டோட குற்றவியல் மற்றும் குடிமையியல் நீதித்துறையோட நிர்வாகத்தை வந்துட்டு சீர்திருத்தம் செஞ்சு அறிமுகப்படுத்தியிருப்பார். வில்லியம் பென்டிங் அதுக்கப்புறம் வராரு. அவர் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை வந்துட்டு நீக்கியிருப்பார். அதோட பணிகளை வந்துட்டு மாவட்ட நடுவண் மன்றம் வந்துட்டு அதாவது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பணிகளை மாவட்ட நடுவண் மன்றத்துக்கு வந்துட்டு மாற்றம் செஞ்சுருப்பார். கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் நாட்டோட மிக பழமையான உயர்நீதிமன்றமாக சொல்கிறாங்க. இது 1862 உருவாக்கப்பட்டிருக்கும். அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்துட்டு நாட்டோட மிகப்பெரிய நீதிமன்றம். இது என்னன்னு பார்த்தோம்னா கல்கத்தாவோட உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பெரிய நீதிமன்றம். இப்போ மெக்காலேயோட சட்ட ஆணையம்னு பார்த்தோன்னா இங்கே உரிமையை நடைமுறை சட்டம் 1859 வந்தது. இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றத்தை வந்துட்டு அமைச்சோம். அதுக்கப்புறம் 1937 கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றங்கள்லாம் தொடங்கப்பட்டது. அதில் 1+6 ஒரு தலைமை நீதிபதி +6 நீதிபதிகள்ங்கிற அமைப்பை கொண்டிருந்தது. இதுக்கான மேல்முறையீட்டுங்கிறது வந்துட்டு கிடையாது. அப்போ மேல்முறையீட்டுக்கு நம்ம எங்கே போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற மேலவை குழுக்கிட்ட தான் நம்ம வந்துட்டு கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 1949 ப்ரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டு நீதி வரையறை ஒழிப்பு மூலமாக ப்ரிவி கவுன்சில் வந்துட்டு நீக்கம் செய்யப்பட்டது. 1949 கொண்டு வரப்பட்ட ப்ரிவி கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு மூலம் ப்ரிவி கவுன்சில் நீக்கம் செய்யப்பட்டது.